இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று இயேசு கிறிஸ்து தம்மை பின்பற்றி வந்த சீடர்களுக்கும் தம்மை சேர்ந்து கூடி வந்திருந்த இறைமக்களுக்கும் மக்களையும் பார்த்து கூறுகின்ற ஒரு வார்த்தையை குறித்து நான் உங்களோடு சில உண்மைகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து 3.5 ஆண்டுகள் மீட்பின் பணியை நடப்பித்த அந்த காலத்தில் தம்மை பின்பற்றி வந்திருந்த சீடர்களை பார்த்தும் அவர் நடப்பிக்கிற அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்களை குறித்தும் காணவும் கேட்கவும் அறியவும், அந்த அற்புத அடையாளங்களை தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளவும் ஒரு கூட்டம் மக்கள் கூட்டம் அவரை பின்பற்றி சென்று கொண்டிருந்தது. அவர் போகும் இடமெங்கும் வந்து கூடிக்கொண்டிருந்தார்கள். அந்த ஜனங்களிடத்தில், தம்மை பின்பற்றி வந்த சீடர்களிடத்தில் இந்த வார்த்தையை கூறுகிறார். இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்றார். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இந்த வாக்கியம் காணப்படுகிறது. இந்த வாக்கியத்தை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இந்த புளித்த மாவு என்பது அப்பம் சுடுவதற்கு, தோசை, இட்லி முதலானவற்றை சுடுவதற்கு தேவையானது புளித்த மாவு. இந்த புளித்த மாவை குறித்து அவர் சொல்லுகிறார் என்று சீடர்களும் ஜனங்களும் எண்ணிக்கொண்டார்கள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, 7வது வசனம், மத்தேயு 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, நாம் அப்பங்களை கொண்டு வராதபடியினால் இப்படி சொல்லுகிறார் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? தங்களுக்குள்ளே என்ன யோசனை நினைத்தார்கள், என்ன எண்ணிக்கொண்டார்கள்? நாம் அப்பங்களை கொண்டு வராதபடியினால் அவர் அப்படி சொல்லுகிறார், புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லுகிறார் என்று அவர்கள் சீடர்களும் கூடி வந்திருந்த ஜனக்கூட்டம் எண்ணிக்கொண்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னது அதுவல்ல. இவர்கள் அப்பங்களை கொண்டு வரவில்லை என்பதற்காக அல்ல என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் உண்மையிலேயே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்தும் தம்மை கூடி வந்திருந்த ஜனங்களை பார்த்தும் சொன்ன வார்த்தை, புசிப்பதற்கு, ஆகாரத்திற்கு தேவையான தோசை, அப்பம், இட்லி முதலானவைகளை சுடுவதற்கு பயன்படுத்துகிற புளித்த மாவை குறித்து அல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்கே அவர்களை நோக்கி, எவர்களை நோக்கி? அந்த வார்த்தையாக உங்களுக்கு விவரிக்கிறேன். அவர்களை நோக்கி, முதலாவது சொன்னது போல இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்த 12 இன்னும் அதிகமான சீடர்கள், அவர்களை பார்த்தும் அவர் போகும் இடமெங்கும் அவர்களிடத்தில் அவர் நடப்பிக்கிற, அவர் மூலமாய் செய்யப்படுகிற அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்களை குறித்தும் காணவும் கேட்கவும், அவைகளை தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளவும், தேவாசீர்வாதங்களை, உலக வாழ்வுக்கு தேவையான தேவாசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்குமாக கூடி வந்த ஒரு பெருங்கூட்டம் ஜனங்களை பார்த்து அவர் அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். இன்றைய கிறிஸ்தவ உலகமும் அதைத்தான் பின்பற்றி கொண்டிருக்கிறது. அவரை பின்பற்றுகிற கூட்டம் உத்தம கிறிஸ்தவர்கள் வெகு சிலரே, எண்ணிக்கைக்குட்பட்டவர்களே. உலகமெங்கும், நம்முடைய பகுதிகளில் மட்டுமல்ல, நம்முடைய இந்தியாவில், தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்த உலகம் முழுவதிலும் இருக்கிற கிறிஸ்தவர்களில் பெரும்பாலானவர்கள், 190 விழுக்காடுக்கு அதிகமான ஜனங்களும் ஊழியக்காரர்களும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆசீர்வாதங்களையும் உலக வாழ்வுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காகவும் அவைகளை
சொந்தமாக்குவதற்காகவும் தான் வருகிறார்கள். இதை நாம் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். அன்றைய இயேசு கிறிஸ்துவ நாட்களிலும் அப்படிப்பட்ட ஜனக்கூட்டம் தான் அங்கே இருந்தது. அவர் சொல்லுகிறார், அந்த ஜனங்களை பார்த்தும் அந்த சீடர்களை பார்த்தும் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இந்த புளித்த மாவு எது என்றால், பரிசேயர் சதுசேயர் என்பவர்களுடைய கள்ள புரட்டு உபதேசம் அல்லது கலப்படமான உபதேசம். புளித்த மாவு என்றால் என்ன? கலப்படமான கள்ள உபதேசம் அல்லது புரட்டு உபதேசம். சத்திய வேத வசனங்களை தங்கள் மனவிருப்பம் போல் புரட்டி கட்டுக்கதைகளை கொண்டு இல்லாத பொல்லாத காரியங்களை, மானிட வாழ்வுக்கு தேவைகள் எது இல்லாமோ அவைகளையெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கான கள்ள உபதேசங்களை, புரட்டு கலப்பட உபதேசங்களை அங்கே பிரசங்கிக்கிறார்கள். அதாவது புளித்த மாவு, கலப்பட கள்ள உபதேசம். புரிந்து கொள்ளுங்கள், நான் இதை பிற்பாடு விவரிக்கிறேன். முதலாவது பரிசேயர் யார்? பரிசேயர்களும் சதுசேயர்களும் இஸ்ரவேல் ஜனங்களின் மத்திய நடுவில் அக்காலத்தில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் 4 விதமான மக்கள் கூட்டம் வாழ்ந்தார்கள். 1 பரிசேயர்கள், 2 சதுசேயர்கள், 3 வேதபாரகர்கள், 4 சீக்காரிகள் என்கிற 4 பிரிவினர் வாழ்ந்தார்கள். இந்த சீக்காரிகள் பிற்காலத்தில் சீனியர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். யார் என்றால், யோவான் ஸ்நாபகன் அவன் சார்ந்திருந்த மக்கள் கூட்டம். யூதர்கள் தான், இஸ்ரவேலர்கள் தான். அவர்கள் கிறிஸ்துவுக்காக, தங்கள் மேசியா கிறிஸ்துவுக்காக, தேவனுக்காக, யாவே யெகோவா தேவனுக்காக ரத்தம் சிந்தி மரிக்கவும் தயங்காதவர்கள் சீக்காரிகள் என்று அழைக்கப்பட்டார்கள். இன்னும் 3 சாரார். 4 சாரார். 1 பரிசேயர்கள், 2 சதுசேயர்கள், 3 நியாயாதிபதிகள், 4 அதாவது நியாயாதிபதிகள் அல்லது நியாய சாஸ்திரிகள் அல்லது வேற 4வது வேத பாரகர்கள் ஆகிய 4 பிரிவினர் இருந்தார்கள். இவர்களிலே ஒரு பெரும்பகுதி ஜனக்கூட்டம் பரிசேயர்களாக இருந்தார்கள். நான் இவைகளுக்கான அர்த்தம், இந்த பரிசேயர் சதுசேயர் என்பவர்களுக்கான அர்த்தம் புரிந்து கொள்ள வேண்டும். பொருள் வியாக்கியானம் என்ன? பரிசேயர்கள் என்றால் தேவன் ஒருவர் உண்டு, மேசியா என்றொருவர் வருவார், மீட்பராக, இரட்சகராக. மாம்ச சரீரத்திலே மரணத்திற்கு பின்பு உயிர்த்தெழுதல் ஒன்று உண்டு, மறுவாழ்வு, மறுமை வாழ்வு என்கிற பரலோக வாழ்வு உண்டு என்கிற நம்பிக்கை கொண்டவர்கள் பரிசேயர்கள். ஆனால் சதுசேயர்களோ தேவன் உண்டு என்று நம்புகிறார்கள், மேசியா வருவார் என்றும் நம்புகிறார்கள். ஆனால் மரணத்திற்கு பின்பு வேறொரு வாழ்வு, மறுவாழ்வு, பரலோக வாழ்வு உண்டு என்று நம்பாதவர்கள். அப்படிப்பட்டவர்கள் அவர்கள், அந்த சதுசேயர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அவர்களுடைய நம்பிக்கையானது என்ன? இந்த பூவுலோகத்திலே மாம்ச சரீர வாழ்க்கையிலே வாழுகின்ற காலத்திலே பரலோக வாழ்வை மாம்ச சரீர வாழ்விலேயே அனுபவித்து வாழ்வது தான் மீட்பின் வாழ்வு. சகல ஆசீர்வாதங்களோடும், சகல ஐஸ்வர்யங்களோடும், சகல செல்வ செழிப்புகளோடும், சகல அந்தஸ்துகளோடும், சகல புகழ் மேன்மைகளோடும் மாம்ச சரீர வாழ்க்கையிலே, மானிட வாழ்க்கையிலே வாழ்வதுதான், எந்த குறைவுமின்றி பரலோக வாழ்வை, சுபிட்சமான வாழ்வை அனுபவித்து வாழ்வதுதான் பரலோக வாழ்வு என்று நம்புகிறவர்கள். மரணத்திற்கு பின்பு வேறொரு வாழ்வு, மரணத்திற்கு பின்பு உயிர்த்தெழுதலோ இனி ஒரு வாழ்வோ இல்லை என்ற எண்ணமும் நம்பிக்கையும் கொண்டவர்கள் சதுசேயர்கள். ஆனால் அவர்கள் தேவன் உண்டு என்று நம்புகிறார்கள், மேசியா என்றொருவர் வருவார் என்று நம்புகிறார்கள். 3வது நியாயசாஸ்திரிகள், நீதி போதனைகளை கொடுத்து நியாயம் விசாரிக்கிறவர்கள். நியாய தீர்ப்புகள், அதாவது நம்முடைய கோர்ட் வழக்குகளிலே
நம்முடைய நீதிமன்றங்களிலே பார்க்கிறோம். நியாயாதிபதிகள், நியாய சாஸ்திரிகள், அதாவது வக்கீல்கள், அந்த குற்ற விசாரணை நடத்துகிற நியாய சாஸ்திரிகள், வக்கீல்கள், அட்வொகேட்ஸ். இன்னொன்று அந்த வழக்கு விசாரணையை நடத்தி நியாய தீர்ப்பு வழங்குகிற நியாயாதிபதி. இவர்கள் எல்லாம் நியாய சாஸ்திரிகள். நியாய சாஸ்திரங்களை குறித்து பழைய ஏற்பாட்டின் வேதாகம சட்டத்திட்டங்களை நன்றாக கற்று அவைகளுக்கு விளக்கி கூறுகிறவர்களும் அதை செயல்படுத்துகிறவர்களும் நியாய சாஸ்திரிகள். நான்காவது இன்னொரு கூட்டத்தார் யார் என்றால் வேதபாரகர்கள். இவர்களும் வேதத்தை, பழைய ஏற்பாட்டின் பிரமாணங்களையும், பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தின் அனைத்து இறைவாக்கியங்களையும், புதிய ஏற்பாட்டின் அனைத்து இறைவாக்கியங்களையும் கற்று உணர்ந்து மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்கள், போதகர்கள், வேதபாரகர்கள். இவர்களுக்கு இன்னும் ஒரு பணி உண்டு. அந்த காலத்தில் அந்த பழைய புத்தக சுருள்களிலிருந்து அவர்கள் கற்றுக்கொள்வதை புதிய தோள்களிலே அதை எழுதி பாதுகாப்பாக வைப்பார்கள். வேதபாரகர்கள் வேதத்தை பழைய கற்பிக்கப்பட்ட வேதத்தை எழுதி பாதுகாக்கிறவர்களும், அதை மற்றவர்களுக்கு கற்பிக்கிறவர்களும், போதனை வியாக்கியானம் செய்து போதனை செய்கிறவர்களும் வேதபாரகர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். சீக்காரிகள் நான்காவது பிரிவினர். ஐந்தாவது பிரிவினர் சீக்காரிகள். இந்த சீக்காரிகள் என்றால் ஆரம்பத்தில் சொன்ன தங்கள் தேவனுக்காகவும் தங்கள் தேசத்திற்காகவும் ரத்தம் சிந்தவும் தயங்காத ஒரு கூட்டத்தார். பிற்காலத்தில் அவர்களை சீனியர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். நம் அறிந்திருக்கிற ஸ்நாபக யோவான், முழுக்கு முனிவர் யோவானும் அந்த எசீனியர்கள் அல்லது சீக்காரிகளின் வழிமரபை சார்ந்தவர். இவர்களெல்லாம் யூதர்களும் இஸ்ரவேலர்களுமே. ஆனால் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த குறிப்பிட்ட வசனத்தில் என்ன சொல்கிறார்? பரிசேயர், சதுசேயர் என்பவர்களுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்கிறார். நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். புளித்த மாவு கலப்படமான உபதேசம், அல்லது கள்ள உபதேசம், அல்லது புரட்டு உபதேசம், அல்லது உருட்டு பிரசங்கம். புரியுதுங்களா? இந்த புளித்த மாவு அவர்களுடைய இந்த பரிசேயர்கள், நான் ஆரம்பத்திலே சொன்னேன், எல்லாரும் இறை நம்பிக்கை கொண்டவர்கள். ஆனால் சதுசேயர்களோ மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்வு இல்லை, உயிர்த்தெழுதலும் இல்லை, வேறொரு வாழ்வும் இல்லை. மாம்ச சரீரத்தில் உயிரோடு இருக்கிற காலத்திலேயே பரலோகம் போன்ற ஒரு சுபிட்சமான வாழ்க்கையை எல்லா ஐஸ்வர்யங்களோடும், சகல ஐஸ்வர்ய ஆசீர்வாதங்களோடும் மன விருப்பம் போல் அனுபவித்து வாழ்வது தான் பரலோக வாழ்வு, அதுதான் மீட்பின் வாழ்வு என்று என்கிற எண்ணம் கொண்டவர்கள் சதுசேயர்கள். இன்றைய போதகர்களைப் போல, இன்றைய கிறிஸ்தவர்களைப் போல, இன்றைய கிறிஸ்தவர்களிலே இரண்டு சாராரும் இருக்கிறார்கள். பரிசேயரும் இருக்கிறார்கள், சதுசேயரும் இருக்கிறார்கள். ஒரு சிறு கூட்டம் பரிசேயர்கள் யார்? தேவன் ஒருவர் உண்டு, மேசியா என்ற ஒரு இரட்சகர் வருவார், அவர் நம்மை மீட்டு ரட்சித்து பரலோக வாழ்வுக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவார், மரணத்திற்கு பின்பு பரலோகம் என்றொரு மறுபிறப்பும் பரலோக வாழ்வும் உண்டு என்று நம்புகிறவர்கள். இன்றைய கிறிஸ்தவர்களிலும் பெரும்பாலானவர்கள் பரலோக வாழ்வு உண்டு, நித்திய ஜீவனும் பரலோக வாழ்வும், இந்த மாமிச சரீர வாழ்க்கையில ஆத்ம மீட்பும் சரீர விடுதலையும் மறுபடி பிறப்பும் மரணத்திற்கு பின்பு மறுபிறப்பும் பரலோக வாழ்வும் உண்டு என்று நம்புகிறவர்கள் இந்த ரெண்டு சாராரும் கிறிஸ்தவ கூட்டத்திலே இருக்கிறார்கள். இவர்களிலே ஊழியர்களும் இரண்டு சாராரும் இருக்கிறார்கள். மரணத்திற்கு பின்பு இனி ஒரு வாழ்வு, பரலோக வாழ்வு இல்லை, உயிர்த்தெழுதலும் பரலோக வாழ்வும் இல்லை என்று போதிக்கிற அல்லது அவர்கள் சொல்லிக் கொள்ள மாட்டார்கள், போதிக்கிற நம்புகிற ஒரு சதுசேயர் கூட்டம் பெரும்பாலான 60% கிறிஸ்தவர்கள் இந்த இறை நம்பிக்கை கொண்டவர்கள். இறை நம்பிக்கை உண்டு. இறை நம்பிக்கை என்பது நம்முடைய உலக ஆசீர்வாத வாழ்வுக்கும் செல்வ செழிப்பான வாழ்வுக்கும் உலக ஐஸ்வர்யங்கள், சகல மேன்மைகள், அந்தஸ்துக்கள், இவைகளுக்கான
மனவிருப்பம் போல் வாழ்வதற்கான அந்த ஐஸ்வர்யங்களை நமக்கு அள்ளித்தருகிற, அந்த ஆசீர்வாதங்களாய் அள்ளித்தருகிறவர் தான் தேவன் என்று நம்புகிற ஒரு கூட்டம். இந்த பெருவாரியார் இன்றைய உலக கிறிஸ்தவத்தில் 3/2 பங்கு, அதாவது 70 விழுக்காடு ஜனங்கள் உலக ஆசீர்வாதங்களுக்காகவே கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். செல்வச் செழிப்புகளுக்காக. அதைத்தான் அந்த உருட்டு பிரசங்கம்ங்கிறது தான் என்ன, புரட்டு உபதேசம் அல்லது புளித்த மாவு கலப்படமான உபதேசம் என்பது தான் பொருளாதாரம், பொருளாசை சார்ந்த பண ஆசை, சம்பாத்திய இச்சைகளை ஊக்குவிக்கிற அல்லது தூண்டுகிற ஒரு விதமான கலப்பட உபதேசம். as a prosperity doctrine. இறையில், அதாவது ப்ராஸ்பரிட்டி டாக்டரின் என்பது பொருளாதாரத்தை பெருக்குவது எப்படி, செல்வச் செழிப்பை, உலக ஐஸ்வர்யங்களை இறையாசீர்வாதங்களாக சம்பாதிப்பது எப்படி என்கிற ஒரு இறையியல் சித்தாந்தத்தை போதிக்கிறவர்கள். இவர்கள் தான் இந்த கிறிஸ்தவ உலகத்தில் பெருவாரியாக இருக்கிறார்கள். 70% பேர் இந்த இறை நம்பிக்கை கொண்டவர்கள். இவர்கள் எல்லாம் சதுசேயர்களாக இருக்கிறார்கள். பரிசேயர்கள் பக்தி வேடக்காரர்கள். பரிசேயர்கள் யார்? இவர்கள் எல்லாருமே பக்தி வேடக்காரர்கள் தான். ஆனால் பரிசேயர்களோ மிகுந்த பக்தி வேடம் போடுகிறவர்கள். அந்த யூத சமுதாயத்தில், இஸ்ரேலிய சமுதாயத்தில் பெருவாரியான கூட்டம், ஒரு மிகுந்த முன்னிலை வகித்த கூட்டம் இந்த பரிசேயர்கள். இவர்களிலே ஆசாரியர்கள் இருந்தார்கள், லேவியர்கள் இருந்தார்கள், மாற்று இஸ்ரேலிய அனைத்து கோத்திரங்களின் ஜனங்களும் இவர்களிலே இருந்தார்கள். நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோலத்தான் இன்றைய கிறிஸ்தவர்களிலும் பெருவாரியான கிறிஸ்தவ ஊழியர்களும் இறை நம்பிக்கையாளர்களும் இந்த வெளிவேட பக்தி வேடக்காரர்களாகிய பரிசேயர்களைப் போலவும் சதுசேயர்களைப் போலவும் இருக்கிறார்கள். நம்மில் அநேகர் அப்படித்தான் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, சில வேளைகளில் நாம் அறிந்தோ அறியாமலோ இவ்வுலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக, இவ்வுலக சம்பாத்தியங்களுக்காக, இவ்வுலகத்தின் புகழ் மேன்மைகளுக்காக, இவ்வுலகத்தின் அந்தஸ்துகளுக்காக, வாழ்வியல் ஆதாரங்களுக்காகத்தான் கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம். இல்லை என்று சொல்லுவோமா? என்னத்தான் சொல்லிக் கொண்டாலும், நான் உத்தம கிறிஸ்தவன் என்று வெளியே பிதற்றிக் கொண்டாலும், உள்ளுக்குள் மனதார பணம் என்கிற பொருளாசை, சம்பாத்தியம் என்னும் ஒரு ஆசை ஆழ்மனதின் ஆழத்திலே, மனதின் ஆழத்திலே குடிகொண்டுத்தான் இருக்கிறது. இல்லை என்று சொல்ல முடியுமா? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆனால் நாம் இதில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்கு உனக்குள்ள எல்லாவற்றிலும், உன் இருதயத்திலும், உன் பலத்திலும், உன் ஆவியிலும், உன் ஆத்மாவிலும் நீ எதை கொடுக்க வேண்டும்? முழுமையாக கொடுக்க வேண்டும். முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு சிந்தையோடும், முழு பலத்தோடும் நீ உன் தேவனிடத்திலே அன்பு கூற வேண்டும். அப்படியானால் உன் இருதயத்தின் முழு பகுதியையும், உன் மனதின் முழு பகுதியையும், புறமனதையும், வெளிமனதையும், நடுமனதையும், ஆழ்மனதையும், நீ உன் சிந்தனைகள், உன் செயல்கள், உன் ஜீவன், உன் சுகம், பலன் அனைத்தையும் முழுவதையும் கிறிஸ்துவுக்காக ஒப்புக் கொடுத்து விட வேண்டும். கிறிஸ்துவுக்கு தன்னை முழுவதுமாக ஒப்புக் கொடுத்த ஒருவனிடத்தில் உலகம் சார்ந்த எந்த எதிர்பார்ப்புகளும், மாமிச வாழ்வுக்கு தேவையான எந்த எதிர்பார்ப்புகளும் இருக்காது. நன்றாக புரிந்து கொள்வோம். இந்த நிலையில முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு சிந்தையோடும், முழு பலத்தோடும், முழு ஆவியோடும் தன்னை கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுத்தவர்கள் இல்லை. சொல்லிக் கொள்ளுகிறார்கள், நாங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், நாங்கள் ஆவிக்குரியவர்கள், நாங்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள். எந்த ஆவிங்கிறது கேள்விக்குறி. உலகத்தின் ஆவிகள் இருக்கிறது, பிசாசின் ஆவிகள் இருக்கிறது, பொய்யின் ஆவிகள் இருக்கிறது, வழி தப்பி திரிய பண்ணுகிற வேசித்தன ஆவிகள் இருக்கிறது. வேதத்தை தேடி படியுங்கள். அசுத்த ஆவிகள் இருக்கிறது, பொல்லாத ஆவிகள் இருக்கிறது, பொய்யின் ஆவிகள் இருக்கிறது. இவர்கள் எந்த ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள் என்று தெரியவில்லை. பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களுக்குள்ளே அவருடைய முழு இருதயமும் கிறிஸ்துவை பற்றியதாக இருக்கும்.
நித்திய ஜீவனை தருகிற கிறிஸ்துவை இயேசுவை பற்றியதாக இருக்கும். இவர்களிலே எவரிலும் நித்திய ஜீவனை குறித்த அக்கறையே இல்லை. தங்களுடைய ஆத்மாவின் ரட்சிப்பை குறித்த அக்கறையே இல்லை. இவருடைய போதனைகளிலும் இல்லை, இவருடைய பிரசங்கங்களிலும் இல்லை, இவருடைய கட்டுரைகளிலும் இல்லை, இவருடைய நடத்தையிலும் இல்லை, இவருடைய வாழ்வியல் அனுபவங்களிலும் இல்லை. பாவ மன்னிப்பை குறித்த அக்கறையோ, ஆத்ம ரட்சிப்பை குறித்த அக்கறையோ, சரீரத்தின் பழைய பாவ இச்சைகள் சார்ந்த பழைய சரீரம் அழிந்து போவதை குறித்த அக்கறையோ, புதிய ஆவி ஒளியுடல் சரீரம் மறுபடி பிறப்பு என்கிற புதிய பழையவைகள் ஒளிந்து பழைய பாவ மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனாகிய கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுகின்ற அந்த மறுபடி பிறப்பு, ஆவி ஒளியுடல் சரீரத்தை அணிந்து கொள்ளுகின்ற அந்த மறுபடி பிறப்பை குறித்த அனுபவங்களோ, அதனால் வருகிற நித்திய ஜீவன் என்கிற பரலோக வாழ்வு, பரலோக உரிமை பங்கு, பரலோக சுதந்திர பாத்தியத்தை சொந்தமாக்கிக் கொள்ளுகின்ற அந்த அனுபவங்கள் குறித்த, அதை குறித்த வாஞ்சையை குறித்த அனுபவங்களோ பிரசங்கங்களோ இறை செய்திகளோ இவர்களிடத்தில் இல்லை. ஆகவே தான் சொல்லுகிறேன், இவர்களெல்லாம் வெளிபக்தி வேடதாரிகள். இவர்கள் உலக ஆசீர்வாதங்களுக்காகவே கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்கள். சபைக்கு வருகிறார்கள், அல்லேலியா ஸ்தோத்திரம் பிரைஸ்தலாடு சொல்லுகிறார்கள், வேத வசனங்களை பிரசங்கிக்கிறார்கள். நான் எல்லா செய்திகளிலும் சொல்வது உண்டு, ஒருவேளை உங்களுக்கு எரிச்சல் வரலாம். ஒரு வசனத்தை எடுத்துக் கொள்ளுகிறார்கள், அந்த வசனத்தை குறித்து எதையும் வியாக்கியானம் செய்ய மாட்டார்கள். ஆனால் வாய்க்கு வந்தபடி நீ கிறிஸ்துவை ஆராதிக்க வேண்டும், இந்த வார்த்தை சொல்லுகிறது, நீ உன்னை ஐஸ்வர்யவானாக்கவே இயேசு கிறிஸ்து வந்தார், மரித்தார், ரத்தம் சிந்தினார், உயிர்த்தெழுந்தார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். எதற்காக வந்தார்? உன்னை ரட்சிப்பதற்காக, உன் பாவங்களை மன்னிப்பதற்காக அவர் ரத்தம் சிந்தினார் என்று சொல்வதில்லை. உன் ஆத்மாவை மீட்டு ரட்சிப்பதற்காக அவர் ரத்தம் சிந்தி மரித்தார் என்று சொல்வதில்லை. அவருடைய ரத்தத்தினால் உன் பாவம் கழுவப்பட்டு உன் ஆத்மா ரட்சிக்கப்படும் என்று பிரசங்கிப்பதில்லை. ஆனால் அதற்கு பதிலாக உலகத்தின் தண்ணீர்களிலே நீ முழுகினால், இயேசுவின் நாமத்திலே அல்லது பிதாகுமாரன் பரிசுத்தாவியானவருடைய நாமத்தினாலே பெயராலே நான் உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் என்று சொல்லி இவ்வுலகத்தின் தண்ணீர்களிலே முழுக்கினாலோ அல்லது உலகத்தின் தண்ணீரை தலையிலே தெளித்தாலோ அல்லது ஊற்றினாலோ நீ பரிசுத்தவானாகி விடுவாய் என்று கள்ள உபதேசத்தை கொடுக்கிறார்கள். நீ ரட்சிக்கப்பட்டு விடுவாய், நீ பரிசுத்தாவியை பெறுவாய், நீ பரிசுத்தவானாவாய், நீ நித்திய வாழ்வை பெறுவாய், நீ மறுபடி பிறப்பாய் என்றெல்லாம் கள்ள உருட்டு பிரசங்கங்களை, கள்ள போதனைகளை, பல கலப்படமான இறை செய்திகளை கொடுக்கிறார்கள். வசனத்தை விவரிப்பதில்லை யாரும். எங்கெல்லாம் எந்தெந்த பழைய ஏற்பாடு ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை எங்கெல்லாம் ஆசீர்வாதம் இருக்கிறதோ, உங்களை மேன்மைப்படுத்துவேன், உன்னை கீழாக்க மாட்டேன், உன்னை கீழாக்காமல் வாலாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை சொந்தமாக்குவாய், இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள், மேன்மைக்குரிய வசனங்களை எல்லாம் தேடி பிடித்தெடுத்து அவைகளை கொண்டு உலக ஆசீர்வாதங்களை, உலக பொருள், பணம், செல்வம் சம்பாதிக்கிற செல்வ செழிப்புகளை குறித்து பிரசங்கிக்கிறார்கள். இவைகளையே ஆசீர்வாதங்களாக கூறுகிறார்கள். இது கலப்பட உபதேசம். இதனால் இந்த ஊழியங்களினால் தாங்கள் செல்வ செழிப்பு உள்ளவர்களாக, மிகுந்த ஐஸ்வர்யவான்களாக, மிகுந்த செல்வந்தர்களாக மாறுவதற்கு வழிவகை செய்து அதற்கேற்ற பிரசங்கங்களை, காணிக்கைகளை குறித்தே பிரசங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நீ 1000 கொடுத்தால் உனக்கு கர்த்தர் 1000 மடங்கு உன்னை ஆசீர்வதிப்பார். நீ 10 ரூபாய் கொடுத்தா உன்னை 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். அதே நீ 1000 ரூபாய் கொடுத்தால் அவர் உன்னை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். ஆசை வார்த்தைகளை கூறி கலப்பட உபதேசங்களாக செல்வ செழிப்பை குறித்து, உலக ஐஸ்வர்யங்களை குறித்து, உலக சம்பாத்தியங்களை குறித்து, நீ இதை செய்தால் அவர் உனக்கு அதை செய்வார். இதற்காக இயேசு கிறிஸ்து வரவில்லை. இதற்காக அவர் ஒரு இடத்திலும் பிரசங்கிக்கவில்லை. இப்படி பிரசங்கிக்கிற பிரசங்கியார்கள் தான் இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களுமாயிருக்கிறார்கள். இவர்களுடைய இந்த கலப்பட உபதேசத்தை, இந்த புளித்து போன பிரசங்கத்தை, இந்த புளித்த மாவை
ஏன்னா ஜீவ போஜனம் வேதத்தின் சத்திய வசனங்கள் அனைத்தும், தேவனுடைய வார்த்தைகள் அனைத்தும் வானத்தின் மன்னாவாக இருக்கிறது. வானத்தின் மன்னா என்றால் என்ன? ஜீவ போஜனம். உன் நிலை வாழ்வுக்கு, உன் நித்திய வாழ்வுக்கு தேவையான போஜனம், உணவு. இந்த உணவாகிய சத்திய வசனத்தை இவர்கள் உலகத்தின் ஐஸ்வர்யங்களாலே கலந்து, உலகத்தின் ஐஸ்வர்யங்களை உனக்கு உண்மை உன்னை ஐஸ்வர்யமானாக்கி மேன்மைப்படுத்தவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார், ரத்தம் சிந்தினார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுகிறார், பிரசங்கிக்கிறார்கள். இதுதான் கலப்பட உபதேசம். இந்த கலப்பட உபதேசம் தான் புரட்டு உபதேசம். புரட்டு அதாவது உருட்டு பிரசங்கம் என்கிற இந்த புளித்த மாவு. இந்த புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாக இருக்கு. யார் எச்சரிக்கையாக இருக்கிறது? நீங்களும் நானும் தான் இருக்க வேண்டும். இன்று ஊடகங்கள் பெருத்து போய்விட்டது. நானும் ஊடகத்தில் தான் பேசிட்டு இருக்கேன். யூடியூப் ஊடகங்களிலும் முகநூல் ஊடகங்களிலும் அநேக உருட்டு பிரசங்கங்கள், கலப்பட உபதேசங்கள், புளித்த மாவு பிரசங்கிக்கப்படுகிறது. வசனத்தை யதார்த்தமாக, உத்தமமாக, சத்தியமாக, சத்தியத்தை சத்தியமாக பிரசங்கிக்கிறவர்கள் இல்லை. கவர்ச்சிகரமாக, வசீகரமாக இனிப்பு தடவி பேசுகிறார்கள். அதற்கு பல கதைகளை உருட்டுகிறார்கள். நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், இன்று நான் ஐஸ்வர்யவானாக இருக்கிறேன், செல்வந்தனாக இருக்கிறேன், நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்தில் கிழிந்த நிக்கர், கிழிந்த சட்டை போட்டு, கிழிந்த கால் சட்டையும் கிழிந்த மேல் சட்டையும் அணிந்திருந்தேன், வயிற்றுக்கு உணவு இல்லை, தண்ணீரை குடித்துக் கொண்டு பள்ளிக்கூடத்திற்கு செல்வேன் என்றெல்லாம் உருட்டுகிறார்கள். இப்பொழுதோ கர்த்தர் என்னை மிகுந்த ஐஸ்வர்யவானாக வைத்திருக்கிறார், மிகுந்த செல்வ செழிப்புள்ளவனாக, செல்வந்தனாக மாற்றியிருக்கிறார். கர்த்தர் இதற்காக வந்தார் இயேசு கிறிஸ்து? இல்லை. சகோதரனை, சகோதரியே, உன்னுடைய பாவ ஆத்மாவை மீட்டு ரட்சிப்பதற்கும், உன்னை நீ இழந்து போன தேவசாயலாகிய ஒளியின் வஸ்திரத்தை உனக்கு தரிப்பித்து நித்திய ஜீவனை, உன்னை மரிப்பதற்காக அவர் அழைக்கவில்லை. உன்னை மரிக்கிற மனிதனாக, மரித்து போகிற மனிதனாக உன்னை வைப்பதற்கு அவர் உலகத்தில் வரவில்லை. ரத்தம் சிந்தவில்லை, மரிக்கவில்லை, உயிர்த்தெழவில்லை, பரலோகத்திற்கு வரை செல்லவில்லை, உனக்கு பரிசுத்தாவியானவரை தரவில்லை. அவர் உன்னை, பாவ மனுஷனாகிய உன்னை மரணத்திலிருந்து, நித்திய மரணத்திலிருந்து தப்புவித்து உன்னை மீட்டு ரட்சித்து உன்னை மறுபடி பிறக்கச் செய்து புதிய மனுஷனாகிய உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை உன்னிலே தரிப்பிக்க வைத்து நீ அவரை தரித்துக் கொண்டவனாய் நித்திய ஜீவனை பெற்று, பரிசுத்தாவி என்னும் நித்திய ஜீவனை பெற்று, கிறிஸ்துவின் ஆவி என்னும் கிறிஸ்துவில் மறைந்திருக்கிற உன்னுடைய நித்திய ஜீவனை பெற்று நீ மறுபடி பிறந்து ஆவி ஒளிவுடல் சரீரத்தோடு தேவகுமாரனாக, தேவகுமாரத்தியாக நித்திய வாழ்வை பரலோக ராஜ்யத்தில் வாழ்ந்து அனுபவிப்பதற்காக, நித்திய வாழ்வின் பரலோக ராஜ்ய உரிமையை நீ சொந்தமாக்கிக் கொள்வதற்காகவே உன்னை மீட்டு ரட்சிக்க இந்த உலகத்திற்கு வந்தார். உலகத்தில் உன்னை ஐஸ்வர்யவானாக்க வரவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். யாரெல்லாம், எங்கெல்லாம், எந்த இடங்களிலெல்லாம் சத்திய வசனத்தை புரட்டி, தங்கள் விருப்பம் போல், தங்கள் இஷ்டப்படி புரட்டி, உங்கள் செவியை குளிர வைப்பதற்காக, உங்கள் மனதை குளிர வைப்பதற்காக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார், உலக செல்வந்தனாக மாற்றுகிறார், உன்னை ஐஸ்வர்யவனாக மாற்றுகிறார் என்கிற புரட்டு உபதேசங்களை பிரசங்கிக்கிறார்களோ, நீ காணிக்கை கொடுத்தால், நீ 10 கொடுத்தால் 100 தருவார், 10 கொடுத்தால் 1000 தருவார், 1000 கொடுத்தால் 1,00,000 ரூபாய் உன்னை அபரிமிதமாக ஆசீர்வதிப்பார், 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார், ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை உனக்கு சொந்தமாக்குவார் என்று யாரெல்லாம் பிரசங்கிக்கிறார்களோ, யாரெல்லாம் காணிக்கைகளுக்காக நீ 10 கொடுக்கிறவன் 100 கொடு, 100 கொடுக்கிறவன் 1000 கொடு, 1000 கொடுக்கிறவன் 10,000 கொடு, 10,000 கொடுக்கிறவன் 50,000 கொடு, 1,00,000 கொடு என்றெல்லாம் போதிக்கிறானோ, நீ கொடுத்தால் அவர் உன்னை மேன்மைப்படுத்துவார், உன்னை அபரிமிதமாக ஆசீர்வதிப்பார் என்று யாரெல்லாம் பிரசங்கிக்கிறார்களோ, இவர்களெல்லாம் கள்ள உபதேசகர்கள், கள்ள உபதேசிகள், கள்ள பிரசங்கியார்கள், கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள், அதாவது பரிசேயர்களும் வேதபாரகர்களுமே, பரிசேயர்களும் சதுசேயர்களுமே. இவர்களெல்லாம் சதுசேய பாரம்பரியத்தை பின்பற்றுகிறார்கள், பக்தி வேடம் போடுகிறார்கள், உலகத்திலே ஐஸ்வர்யவான்களாக, மிகுந்த செல்வந்தர்களாக வாழத்தக்கதாய் ஆசீர்வாதம் வகிக்கிறவரே கர்த்தர், அந்த ஆசீர்வாதங்களை சொந்தமாக்குங்கள் என்று அவர் எங்களை அதற்கு மாதிரியாக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்களே. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், உலகத்திலே செல்வந்தர்களாக மாறியிருக்கிறோம்
ஏழைகளாக தரித்திரர்களாக வாழ்ந்தோம். இன்று மிகுந்த செல்வங்களோடு மிகுந்த ஐஸ்வர்யவான்களாக நாங்கள் வலம் வருகிறோம் என்று இந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் சொந்தமாக்குங்கள் என்று பிரசங்கிக்கிறார்களே. கட்டுக்கதைகளோடு சத்தியவசனத்தை புரட்டி, சத்தியத்தை புரட்டி, கட்டுக்கதைகளோடு வசீகரமாக, கவர்ச்சிகரமாக, இனிப்பு தடவி, உங்கள் செவிக்கின்பமாக, உங்கள் மனதிற்கு குளிர்ச்சியாக பிரசங்கிக்கிறார்களே. இவர்களெல்லாம் உங்களை நித்திய மரணத்திற்கு நேராக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவைகளே, இப்படி பிரசங்கிக்கப்படுகிற பிரசங்கங்களே புளித்த மாவு என்பதை உங்களுக்கு கூறி இயேசு கிறிஸ்து சொன்னார், பரிசேயர் சதுசேயர் என்பவர்களுடைய புளித்த மாவாகிய கள்ள உபதேசத்தை, கலப்பட உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொன்னார். ஆமென். விருப்பம் இருந்தால் கேளுங்கள். இதன் தொடர்ச்சியை நாளைய தினத்தில் புளிப்பில்லாத அப்பம் என்கிற புளித்து போகாத கலப்பட உபதேசமற்ற சத்தியத்தை, சத்திய மார்க்கம், சத்திய உபதேசத்தை குறித்து நாளைய தினத்தில் இதே ஊடகத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்கு சித்தமானால் நாளை மதியம் இந்த ஊடகத்தில் இந்த பேர்னிங் டார்ச் ஃபயரி டங்ஸ் என்கிற எரிகிற தீவட்டி, அக்கினி, நெருப்பு நாவுகள், எரிகிற தீவட்டி, நெருப்பு நாவுகள் என்கிற இந்த ஊடகத்தில் இதன் தொடர்ச்சியை நாளைய தினத்தில், நாளை மறுதினம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்கான வேத வசன ஆதாரங்களோடு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மன விருப்பமுள்ள அன்பு சகோதர சகோதரிகள், ஊழியர்கள் இந்த இறை செய்திகளோடு இணைந்திருக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவருக்கு துதி கன மகிமை அனைத்தையும் செலுத்துங்கள். ஆமென். ஹல்லேலூயா.